வெல்கம் டு டேக் மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் சப்ஜி பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான். அதுக்கு ஒரு கடாயில் 3-4 கரண்டி எண்ணெய் சேர்த்திக்கோங்க. அதில் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். கொஞ்சம் உப்பும் இது கூடவே நீங்கள் சேர்த்திக்கலாம், நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ வந்துட்டு இது நல்லா ஃப்ரை ஆகி பிரிஸ்டாக வந்து கிடச்சிரும். அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணி ஹோல் கரம் மசாலா, புதினா, கொத்தமல்லி, ஸ்லைஸ் பண்ணியிருக்க லெமன், அப்புறம் வந்துட்டு உப்பு, ஆயில் இதெல்லாம் சேர்த்து நல்லா அதை கொதிக்க விடுங்க. அந்த தண்ணியில் கரம் மசாலாவோட ஸ்மெல், ஃப்ளேவர் எல்லாமே இறங்கும். நல்லா அது கொதிக்கும் போது நான் 1/2 மணி நேரம் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ நான் வந்து இது கூடவே சேர்த்திப்பேன். ரைஸ் வந்துட்டு 70% நல்லா குக் ஆகணும், தனித்தனியாக வரணும் ரைஸை. அந்த அளவுக்கு அதை குக் பண்ணுங்கள். இப்போ ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 70% என்னது குக் ஆகிடுச்சு. இதை நான் எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணி கொஞ்சமாக ஆற வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணாமல் அந்த வெங்காயம் நம்ம வச்சுருந்த எண்ணெயை வந்துட்டு நீங்கள் இப்போ சப்ஜி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி மசாலா, கொஞ்சமாக சில்லி பவுடர் உங்களுக்கு தேவையானது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கலர் கொடுக்குற சில்லி பவுடராக இருந்தால் இன்னுமே நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும் இந்த பிரியாணி. இது கூட நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், உப்பு, அப்புறமே புதினா, கொத்தமல்லி, அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயம். நீங்கள் வந்து இதில் பாதி வெங்காயம் தான் சேர்த்தணும், மீதி வெங்காயம் நமக்கு தேவைப்படும். அப்புறமே கரம் மசாலா 2 ஸ்பூன், அப்புறம் தயிர் வந்துட்டு 1/2 கப். இது எல்லாமே நான் சேர்த்திக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துன வாட்டி நல்லா அதை மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதை வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே 70% குக் ஆகணும். அது வரைக்கும் அதை வந்து மூடி வச்சும் வந்து நீங்கள் குக் பண்ணலாம். எனக்கு இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் இங்கே ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருந்த ரைஸை வந்துட்டு மேலே லேயர்ஸாக பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமே ஃப்ரைடு ஆனியன், புதினா, கொத்தமல்லி, அப்புறமே பிரியாணி மசாலா மேலே கொஞ்சம் தூவி விடலாம் நீங்கள். அப்புறம் கொஞ்சமாக கீ, இதெல்லாமே போட்டு லேயர் அப் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு நீங்கள் முந்திரி, திராட்சை எது வேணால் சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை சேர்த்துனீங்களா நல்ல டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நான் மேலே லேயர்லேயும் பார்த்தீங்கன்னா அதே ஃப்ரைட் ஆனியன், அப்புறம் வந்துட்டு முந்திரி, திராட்சை, புதினா, கொத்தமல்லி, அப்புறம் சாஃப்ரானை வந்துட்டு பாலில் நல்லா ஹீட் பண்ண பாலில் வந்துட்டு ஆட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூடயே சேர்த்திக்கிறேன். இதில் வந்து நான் 1/4 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். அதில் தான் வந்து சாஃப்ரான் போட்டு சாஃப்ரான் மில்கை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதையும் இது மேலே நான் ஆட் பண்ணிப்பேன். இப்போ தவாவை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. தவா நல்லா சூடானதும் இப்போ பிரியாணி பாட்டை வந்துட்டு எடுத்து அது மேலே வச்சுக்கோங்க. வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம்
லோ ஃப்ளேமில் அதை வச்சிங்கன்னா நல்லா பிரியாணி வந்து ரைஸ் உதிரியாக சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நான் மூடி போட்டு வச்சு கொஞ்சம் நேரம் தம்மில் வந்துட்டு 10 மினிட்ஸ் விட போகிறேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த பிரியாணி வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், பிரியாணி ரைஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. உள்ளே வந்துட்டு நல்லா ஜூஸியாகவும் இருக்குது. நல்லா சாஃப்டாக அந்த ரைஸ் வந்துட்டு குக் ஆகி இருக்குது. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மசாலாஸ் எல்லாம் உள்ளே நல்லா இறங்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பிரியாணி வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த வெஜ் சப்ஜி பிரியாணியை நான் வந்துட்டு பன்னீர் டிக்கா, ட்ரையான பன்னீர் டிக்கா வந்து நான் செஞ்சுருக்கேன். அது கூடயும் ரைத்தா கூடயும் இப்போ நான் வந்து வெஜ் சப்ஜி பிரியாணியை சர்வ் பண்ணுறேன். இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.